அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அதாவது 19/11/2019 அன்று பைரவரின் ஜென்மாஷ்டமி ஆகும். இருக்கின்ற ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமியை விட மிக மிக முக்கியமானது கார்த்திகை மாதத்தில் தேய்பிறை அஷ்டமியில் வருகின்ற அந்த ஜென்மாஷ்டமி எனப்படுகின்ற பைரவருக்கான மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது. நாளைக்கு நீங்கள் எப்படி பூஜை செய்யலாம் என்று கூறுகின்றேன். அதாவது நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கின்றேன், தேய்பிறை அஷ்டமி என்றால் பஞ்சதீபம் ஏற்ற வேண்டும், தனம் தரும் பாடல் 8 முறை சொல்ல வேண்டும், முடிந்தால் இரவு 8 மணிக்கு 8 முறை சொல்ல வேண்டும் என்றதெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். அது கூட நாளைக்கு ஜென்மாஷ்டமின்றதுனால செவ்வாய்க்கிழமையாக அதிசயமாக செவ்வாய்க்கிழமை பார்த்தது வரதுனால செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி வந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தான் வரும். ஆனால் அது கூட உங்களுக்கு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு வருது. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்ததுன்னா அந்த ஃபாஸ்டிங் நாளைக்கு ஆரம்பிக்கிற அந்த டே ஆரம்பிக்கிற ஃபாஸ்டிங்கை மறுநாள் காலையில் தான் முடிப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங்கே அதாவது மறுநாள் காலையில் தீபாராதனை ஒரு நிவேதனை வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டு அந்த ஃபாஸ்டிங்கே முடிப்பாங்க. ஆனால் அப்படி ஃபாஸ்டிங்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் இருக்கணுன்றதெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுடைய விருப்பம் அது ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்றது. ஃபாஸ்டிங்னாலும் நம்ம என்ன கொஞ்சம் லிக்யூட் டயட்டாக கொஞ்சம் உப்பு இல்லாமல் ஃப்ரூட்ஸுங்க சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஃபாஸ்டிங் தான் இருக்கணும்னு சொல்கிறது. இந்த பூஜை முறைகளை பற்றி நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்ற விஷயத்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான நாளான சொல்கிறதுனால ஏற்கனவே நான் நிறைய பைரவரை பற்றி விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பைரவரை பற்றி நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது பொங்கல் திருநாள், மகர சங்கராந்தி, ரசசப்தமி, உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய துவக்கம் என்ற பல நல்ல விஷயங்கள் தை மாதத்தில் இருக்கின்றது. அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், நம்முடைய இந்த பைரவருடைய வணங்குவதற்கு ஆரம்பிக்கின்ற ஒரு முக்கியமான நாள் அந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய். தை மாதத்தில் தமிழ் மாதமான தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாயில் தொடங்கி அனைத்து வருஷத்தில் வருகின்ற எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலுமே பைரவரை வழிபடுவது என்பது மிகச்சிறந்த விஷயமாகும். செவ்வாய்க்கிழமையிலாம் நீங்கள் அது இதுதான் விளக்கேற்றணும் அப்படி தான் இல்லை. அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் ஒரு மிளகு தீபமோ அல்லது பஞ்சதீபமோ அல்லது ஒரு அரளிப்பூவை வாங்கி கோயிலில் வில்வமோ அரளியோ கொடுத்து வணங்குவதோ அல்லது தனம் தரும் பாடல் பாடுவதோ, ஒரு விளக்கு மட்டும் ஏதோ நெய் தீபம் ஏற்றிவிட்டு தனம் தரும் பாடல் வணங்குவதோ ஏதோ ஒரு வகையில், ஆனால் தொடர்ந்து தை மாத செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து வருடம் முழுக்க வருகின்ற அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் பைரவரை வணங்கப்படுகின்றது மகா சக்தியை உங்களுக்கு, அதாவது எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை என்று பல தொல்லைகளிலிருந்து நீங்கள் நீங்குவதற்கு ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் பலம் இழந்தவர்கள் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பலவிதமான உங்களுக்கு உடல் ரீதியான ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான, எதிரிகள் சம்பந்தமான, கடன் சம்பந்தமான என பல விஷயங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையை வணங்குகின்ற பைரவர் என்பது சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகையால் தான் நாளைக்கு ஜென்மாஷ்டமி என்று செவ்வாய் வருகின்றது என்பதால் இன்னும் கூட நாம் பைரவரை வணங்க வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லாதது சில விஷயங்களை இவற்றில் பகிர்ந்துவிட்டு நாளைக்கு எப்படி செய்யலாம் என்று கூறலாம் என்று இருக்கின்றேன். சிவாலயங்களில் விநாயகர் தரிசனத்துடன் ஆரம்பிக்கும் வழிபாடு பைரவ தரிசனத்துடன் நிறைவடையும். அகில உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் இந்த சிவனாரின் கோயில்களுக்கு பைரவரே காவல் தெய்வம் ஆகும். அகில உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் சிவனாரின் கோயில்களுக்கு பைரவர் காவல் தெய்வமே ஆகும். உலகையும் அதில் அமைந்துள்ள தீர்த்தங்களையும் காவல் புரியும் தெய்வம் ஆதலால் க்ஷேத்திர பாலகன் என்றும் தீர்த்த பாலகன் என்றும் பைரவரை பலவாறு போற்றுகின்றனர். தன்னுடைய அன்பர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் தீயோர்களை பயங்கரமானவர்களாக தன்னை சரணடையும் பக்தர்களை காப்பவராக திகழ்கின்றார். ஆகையால் வைரவ மூர்த்தி என்றும் இவருக்கு திருப்பெயர் ஏற்பட்டது. ஞானிகளிடம் அறிவை வளர்க்கும் ஞான பைரவராகவும் யோகிகளுக்கு காவலாக இருப்பதுடன் தாமே பெரிய யோகியாக விளங்கி யோக பைரவராகவும் வீரர்களிடம் உக்கிர பைரவராகவும் பஞ்சபூதங்களின் சீற்றங்களில் இருந்து பூமியை காப்பதால் பூத பைரவராகவும் அருள் புரிகின்றார். இந்த தேய்பிறை அஷ்டமி திருநாள் என்பது பைரவரை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினமாகும். குழந்தை இல்லாமல் வருந்தும் தம்பதியர் தொடர்ந்து 6 தேய்பிறை அஷ்டமி திருநாட்களில் செவ்வரளி மலர்கள் மற்றும் வில்வத்தால் பைரவரை அர்ச்சித்து நெய்தீபம் ஏற்றி வழிபட விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ ஹோமம் செய்வதுடன் பைரவருக்கு அபிஷேகிக்கப்படும் கலச தீர்த்தத்தை பருகுவதால் தீராத பிணிகளும் தீரும் என்பர். அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று அங்கு அருள்பாலிக்கும் பைரவமூர்த்தியை வெள்ளை வஸ்திரம் சாத்தி தயிர், அன்னம், தேன் மற்றும் தேங்காய் சமர்ப்பித்து வழிபடுவதால் பில்லி, சூன்யம் போன்ற தீவினைகள் நீங்கும். பகைவர்களும் நண்பர்களாகவர்கள். வீட்டிலேயே நேரம் கிடைக்கும் பொழுது பைரவ சகசர நாமத்தை பாராயணம் செய்வதும் மிகுந்த பலன் உண்டு.
ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகத்துடன் வடைமாலை அணிவித்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதால் திருமணத் தடை அகலும் என்பார்கள். வளர்பிறை அஷ்டமி திருநாட்களில் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வில்வம் அல்லது வாசனை மலர்கள் சமர்ப்பித்து பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் வறுமைகள் நீங்கும், செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனி கிரகத்தில் ஏற்படும் சகல விதமான தோஷங்களும் விலகும். மகாபைரவரை திரிபுர பைரவராகவும் வழிபடும் வழக்கம் உண்டு. கரை சேர முடியாத பெருந்துன்பங்களையும் நீக்கி அருள் புரிவாராம் திரிபுர பைரவர். கோவில்களில் நடைபெறும் பிரம்மோற்சவத்திற்கு முன்பாகவும் விழா முடிந்த பின்னரும் பைரவரை வழிபட வேண்டும் என்கின்றன. முன்னொரு காலத்துலலாம் சிவாலயத்துல இரவில் பைரவரை பூஜித்து வழிபட்டு ஆலய கதவுகளை மூடி அந்த சாவியை அவருடைய சன்னதியில சமர்ப்பிக்கிறது தான் வழக்கமா இருந்தது. இப்ப கை மணியையும் கலசத்தையும் அவர் முன் வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுவதாக இருக்கின்றதால் அவ்வாறு செய்யப்படுகின்றது. பைரவர் சிவனுடைய அம்சமாவார். அஷ்டபைரவர்களும் அவர்களுக்கான தேவிகளும் அஷ்டபைரவிகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி அன்று பைரவ வழிபாடு செய்ய உகந்தது ஆகும். அந்த நாள் பைரவாஷ்டமி என்றும் வழங்கப்படுகின்றது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவாஷ்டமி என்று வழங்கப்படுவது சிறப்பு பெறுகின்றது. கால பைரவாஷ்டமி என்பதுதான் இப்பொழுது 19ஆம் தேதி, அதாவது நாளை வரப்போகின்றது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும். 5 தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசுனை, அடுத்ததில் தேங்காய் எண்ணெய் என்று ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டும் எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும். ஒன்று இன்னுமென்றோடு சேரக்கூடாது, சக்தி மோதல் உண்டாகும். இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீரா பிரச்சனைகள் தீரும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்ல அருள் கிட்டும். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாபத்தை நீக்குபவர் என்று பொருள். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது ஒடுக்குதல் ஆகிய முதலிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும் காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது. படைத்தல் தொழிலை உடுக்கையும், காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும், அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும். எந்தவித பூஜைகளையும் செய்யாவிட்டால் கூட ஒரு இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட போதுமானது. சந்தோஷத்துடன் உடனே நமக்கு தேவையான விஷயங்களை அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆபத்துக்களிலிருந்து காக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். முதலில் துவங்கும் காலை பூஜையுமானாலும் சரி, இரவில் நடக்கும் இறுதியான பூஜையும் ஸ்ரீ பைரவருக்கே உரியது. பற்றற்ற நிலையில் நிர்வாண கோலத்தில் பைரவர் வீற்றிருப்பதால் பைரவர் விக்கிரகத்தை நாம் தொட்டு வணங்குதல் அல்லது நாம் அதை தொட்டு நாமே கோயில்களில் சென்று தொட்டு புஷ்பத்தை சாட்டுதல் என்பது கூடாது. சித்திரை மாதத்தில் ஐப்பசி மாசங்கள்லையும் பரணி நட்சத்திர நாட்களில் ஸ்ரீ பைரவருக்கு மிக உகந்த நாட்களாகும். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தில் அனைத்து நாட்களுமே ஸ்ரீ பைரவரை வழிபட உகந்த நாட்கள் தான். ஆனாலும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரும் அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிகுந்த விசேஷமான நாளாக இருக்கின்றது. அதே சமயத்தில் வேறு சில ஒரு 2 கதைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மன் ஆதி காலத்தில் சிவனாரை போன்றே 5 தலைகளுடன் திகழ்ந்தார். ஒருமுறை அவர் அகந்தையால் அறிவு மயங்கி சிவ நிந்தனை செய்த போது சிவபெருமான் பைரவரை தோற்றுவித்தார். பைரவர் பிரம்மனின் 5வது தலையை கொய்து எடுத்து கபாலமாக்கி கொண்டார். அடிமுடி தேடிய போது திருமுடி கண்டேன் என பொய்யுரைத்ததால் பிரம்மனின் 5வது தலையை பைரவர் மூலம் கொய்ததாகவும் ஒரு புராண தகவல் இருக்கின்றது. பிரம்மனின் சிரம் கொய்யப்பட்ட திருவிடயம் திருக்கண்டியூர் ஆகும். அந்த தஞ்சாவூர் திருவையாறு பாதையில் உள்ள இந்த ஊர் சிவனாரின் அட்டவிரட்ட திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இங்கு அருள்பாலிக்கும் திருக்கண்டீஸ்வரரையும் பிரம்மனின் சிரம் கொய்த பைரவரையும் தரிசிப்பது மிகவும் சிறந்ததாக கூறப்படுகின்றது. அந்தகாசுரன் என்பவர் தேவர்களை துன்புறுத்தியதுடன் அவர்களை பெண் வேடத்துடன் திரியும்படி செய்து அவமானப்படுத்தினான். தேவர்கள் சிவபெருமானை சரணடைய செய்தனர். அவர் மகாபைரவரை தோற்றுவித்து அந்தகனை அழிக்கும்படி ஆணையிட்டார். அதி உக்கிரத்துடன் அந்தகன் மீது போற்றெடுத்த பைரவர் அவனை தனது சூலத்தில் குத்தி தாக்கியவாறு 3 உலகங்களிலும் திரிந்தார். அவனுடைய உடலிலிருந்து வழிந்த இரத்தத்தை குடித்தார். அஞ்சி நடுங்கிய அந்தகாசுரன் பைரவரை துதித்தான்.
அதனால் மகிழ்ந்த பைரவர் அவனை சூலத்தில் இருந்து விடுவித்தார். அதே போல முண்டகன் முதலிய இன்னும் பல அசுரர்களை அழித்து பைரவர் தேவர்களை காத்து பரிபாலித்த கதைகளும் புராணங்களில் இருக்கின்றன. வானவர்களுக்கு மட்டுமல்லாது தூய பக்தியுடன் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் தந்து அருள்பாலிக்கும் கண்ட தெய்வமாக பைரவர் இருக்கின்றார். கடன் தொல்லையிலிருந்து நீங்கவும், சத்ரு பயம், பில்லி சூன்யம் போன்ற தீவினைகளிலிருந்து பல பாதிப்புகளிலிருந்து நீக்கக்கூடியவர்களாக பைரவர் அருள்பாலிக்கக்கூடியவராகவும் பைரவரை பலவாறு போற்றி வழிபடுகின்றனர். நாளை நாம் செய்யும் பொழுது சில முக்கிய விஷயங்களை கூறுகின்றேன். எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், மிளகு தீபம் ஏற்ற வேண்டும். மிளகு தீபம் என்றால் 2 தீபங்கள் சிவப்பு துணியில், ஒவ்வொரு தீபத்திலும் சிவப்பு துணியில் 9 மிளகுகள் வைத்து அவற்றை கட்டி நல்லெண்ணெய் விட்டு அந்த 2 தீபமும் ஏற்ற வேண்டும். அதாவது அது 27 நாள் பூஜையில் சொல்லியிருக்கின்றேன். அல்லது செவ்வாய்க்கிழமைகள் வருகின்ற பூஜையிலும் அவற்றை பண்ணலாம். ஆகவே நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் தேய்பிறை அஷ்டமி தொடங்குதுன்றதுனால 3-4:30 வீட்டில் இருப்பவர்களாக இருந்து அருகில் ஏதாவது சிவன் கோயில் திறந்தும் இருந்திருந்தால் அங்கு சென்று நீங்கள் இந்த மிளகு தீபத்தை போடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே ராகு கால நேரத்தில் அந்த சிவப்பு துணியில் 9 மிளகுகள் வைத்து 2 தீபங்கள் பைரவர் படத்தின் மேல் முன் போடலாம். அப்பொழுது நீங்கள் வேறு ஏதாவது முந்திரியோ பழமோ கூட வைத்து நிவேதனம் வைத்துவிட்டு வணங்கிவிடலாம். ஆனால் இரவு 8 மணிக்கு எப்பொழுதுமே தேய்பிறை அஷ்டமி என்றால் நான் சொல்கின்ற அந்த பஞ்சதீபம் என்கின்ற அந்த 5 வகை தீபத்தை ஏற்றி அதனுடன் உங்களுக்கு ஒரு நிவேதனம் தயிர் சாதமோ அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செய்தோ ஏதாவது ஒரு வைக்க வேண்டும், நிவேதனமாக செய்து வைக்க வேண்டும். நாய்க்கு கட்டாயமாக நாளைக்கு தயிர் சாதமோ அல்லது ஒரு நாய் விரும்பி உண்ணக்கூடிய எதுவாவது கூட வைக்கலாம், பரவாயில்லை. யாருக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்க விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் ரொம்ப பைரவ பக்தியாக இருந்து உங்களால் ஃபாஸ்டிங் டாலரேட் பண்ண முடியும்னா நீங்கள் புதன்கிழமை காலையில் போயிட்டு நீங்கள் அந்த பைரவரை மறுபடியும் வணங்கி அப்போ நீங்கள் அந்த ஒரு கற்பூரம் ஏற்றி முடிச்சுட்டு அப்போ நீங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்டு அந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கலாம். இல்லை உங்களால் அதெல்லாம் முடியலனால் கூட இந்த பஞ்சதீபம் ஏற்றி இந்த 8 முறை அந்த தனம் தரும் பாடல் நைட்டு ஒரு 6:30 மணி மேலே இருந்தே சொல்லலாம். நீங்கள் அதை எப்போவுமே பைரவருக்கு இந்த பௌர்ணமி நேரத்துலையும் நைட் 8 மணிக்கு ஆரம்பித்து 18 முறை அந்த தனம் தரும் பைரவர் பாட்டு சொல்கிறதும், அல்லது இந்த தேய்பிறை அஷ்டமி சமயத்தில் நைட் 8 மணிக்கு 8 முறை சொல்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஐதீகமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு மேலே சொன்னாலும் கூட பரவாயில்லை. ஆனால் யாருக்கெல்லாம் வீட்டில் இருக்கின்றீர்களோ அல்லது பக்கத்திலேயே கோயில் திறந்திருந்தாலோ நீங்கள் அந்த சிவப்பு தீபத்தை இந்த ராகு கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமை 3-4 வருகின்ற ராகு கால நேரத்தில் போட்டால் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக அது இருக்கின்றது. அதனால் நீங்கள் அதையும் செய்ய வேண்டும், அந்த சிவப்பு தீபத்தையும் போட வேண்டும், இந்த 6:30 மணிக்கு மேலே போகிற அந்த பஞ்சதீபத்தையும் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த சிவப்பு தீபம் நீங்கள் கோயில் போகும்போது அப்பொழுது நீங்கள் தனம் தரும் சொல்ல வேண்டும் என்றதில்லை. இந்த பஞ்சதீபம் ஏற்றும் போது தான் 6:30 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிற அந்த பஞ்சதீபம் ஏற்றுகின்ற அந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த 8 முறை தனம் தரும் பாடலை கூற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அந்த 8 முறை சொல்வதாக இருந்தாலும் 1 முறை சொல்வதாக இருந்தாலும் ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருந்தாலும் இல்லாத இருக்கிறதா இருந்தாலும் நாளைக்கே ஃபாஸ்டிங் முடிச்சுக்கிறதா இருந்தாலும் புதன்கிழமை நீங்கள் காலையில் ஃபாஸ்டிங் முடிச்சுக்கிறது, இது எல்லாமே அவங்கவுங்களுடைய உடம்பு மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பொறுத்தது தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். சில கோயிலுங்க பக்கத்தில் சிவன் கோயிலில் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை துர்கை பூஜை பண்ணுறதுக்காக துர்கை திறந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கோயிலே போயிட்டு அந்த சிவப்பு தீபம் போடுங்க. இல்லைனா வீட்லேயே ராகுகால நேரத்தில் நீங்கள் அந்த பைரவர் முன்னாடி போடுங்க. அதுலேயும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அது முடியாது. எப்பவுமே நான் அந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா தேய்பிறை அஷ்டமியோ இல்லை வெள்ளிக்கிழமையோ காலையில் 4:30 to 6 ஏற்றுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இது மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது தேய்பிறை அஷ்டமி அப்படின்றதுனால அந்த நீங்கள் அந்த சிவப்பு தீபத்தை விட்டுட்டு வெறும் பஞ்சதீபம் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால். இதுதான் நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதிசயமாக நம்மளுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரதுனால அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நல்லா உங்ககிட்ட வேண்டிக்குங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அதை வேண்டிக்குங்க தீரணும்னு சொல்லிட்டு கூட ஒரு துர்க்கையோ அல்லது ஒரு அம்மனையோ சேர்த்து வணங்கும் பொழுது ஒரு மிக சக்தி இருக்கும் என்று முன்ன ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். குழ அழகு அம்மன் சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மனோ அல்லது உங்களுடைய கிராம தேவதையோ அல்லது உங்களை குலதெய்வத்தையோ அல்லது ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அதையே நீங்கள் குழ அழகு அம்மனாக நினைத்து கொள்ளலாம் என்று கூட ஒரு வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். பக்கத்தில் ஏதாவது திறந்திருந்து கோயில் போக வாய்ப்பு இருந்தால் அங்கு உள்ள துர்க்கைக்கும் நீங்கள் ஒரு எலுமிச்சை தீபம் போட்டு அந்த துர்க்கைக்கும் அரளிப்பூவை சாற்றி இங்கே பைரவருக்கும் அரளிப்பூ வாங்கி கொடுத்து நீங்கள் நாளைக்கு கோயில்
கோயிலுக்கு சென்றால் துர்க்கையும் சேர்த்து வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி கோயிலில் முடியவில்லை என்றால் முடிந்தால் வீட்டிலேயே கூட நீங்கள் அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் ஒருவேளை பைரவருக்கு சிவப்பு தீபம் ஏற்ற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் ஐகிரி நந்தினி, துர்க்கையுடைய ஐகிரி நந்தினியாவது சொல்லலாம். அல்லது துர்க்கை படமோ ஏதாவது ஒரு அம்மன் படம் வீட்டில் இருந்தால் அங்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதாவது மிக சிறிதான ஒரு அம்மன் ஸ்லோகன் கூட சொல்லி நிவேதனத்தை அங்கு எதிரிலும் வேறு ஒரு தட்டில் வைத்து பழமோ அல்லது ஏதோ ஒன்றை ராகு கால நேரத்தில் நாங்கள் உங்களை நிவேதனம் வையுங்கள் என்று சொல்லவில்லை. பழமோ முந்திரியோ தான் வைக்க சொல்லியிருக்கின்றேன். ஒரு அம்மனையும் சேர்த்து வணங்க வேண்டும். அது மிகுந்த உங்களுக்கு பரிபூரண சக்தியை தருவதாக இருக்கும் என்றதால் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு இவற்றில் பதிவிட்டுக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.